சுகங்களை குறிப்பிடுவது இந்த 4ஆம் இடம்னு சொல்கிறாங்க. பொதுவாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மனை, வீடு, வாகன சுகங்கள் எல்லாமே நம்மளை வந்து கேர் எடுக்கிறதுக்காக, நம்மளை பத்திரமா வச்சுக்கிறதுக்காக தான். வீடு இதுக்குன்னா நம்ம கேராக இருக்கிறது, பத்திரமா இருக்கிறது. வாகனம் நம்ம பத்திரமா இருக்கிறது, சுகமாக இருக்கிறது. இப்போ எல்லாமே வந்து நம்மளுடைய இருப்பிடம், நம்மளை பாதுகாக்கிறது, கேர் எடுக்கிறதுன்றதுனால நம்மளை யாரெல்லாம் பாதுகாப்பாங்களோ அது எல்லாத்தையும் இந்த 4ஆம் இடத்துல. அப்போ அம்மாவை குறிப்பிடுறது இந்த 4ஆம் பாவம்னு சொல்கிறாங்க. கர்ப்பப்பையை குறிப்பிடுறது இந்த 4ஆம் பாவம். வீட்டை குறிப்பிடுவது, வெளிநாட்டு பயணிகளை குறிப்பிடுவது, மனசை குறிப்பிடுவது எல்லாமே இந்த 4ஆம் பாவம். அப்போ 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி என்ன ஆனாரு? 4ஆம் பாவத்தினுடைய அதிபதி என்ன ஆனாரு? அவர் யாருக்கு சாரம் கொடுத்துருக்காரு, யாரால் பார்க்கப்படுகிறார், யாரோட கூடியிருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு இந்த 4ஆம் பாவத்தை பற்றி நம்ம ஜாதகருக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லலாம். இல்லை சார் நான் கிரக காரகமாக பார்க்குறேன் அப்படின்னா, மேச லக்னத்திலிருந்து எண்ணும் பொழுது, காலபுருஷத்தினுடைய லக்னத்திலிருந்து எண்ணும் பொழுது 4ஆம் இடமாக சந்திரன் வருகிறது, கடகராசி. அப்போ கடகராசினுடைய அதிபதி சந்திரன். நீங்கள் எப்படி மண்மனை, வீடு, வாகன சுகங்கள், தாய் மனம் இதெல்லாம் வந்து ஒரு 4ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறீங்களோ, அதை ஒரு ஜாதகத்தில் பிளெயினாக சந்திரன் எங்கே இருக்காரோ அதை வச்சு நம்ம டீட்டெயிலாக பேசிடவும் முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அப்போ 4ஆம் இடம் என்பது பியூராக ஜாதகருடைய சுக விஷயங்களையும், ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்கிறது, ஒரு என்ன சொல்கிறதுனா யாரோ ஒருத்தவங்களை நம்ம பாதுகாத்துக்கிறாங்க, நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்ற ஒரு ஃபீலை கொடுக்குறது 4ஆம் இடம். அது சந்திரனை வச்சு தெரிஞ்சுக்கலாம், 4ஆம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம்.